இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது டேனியல் சிசேயாவ். பிறப்பு 12/1/1974, மறைவு 19/11/2009. பிறந்த இடம் மாஸ்கோ, சொந்த தேசம் ரஷ்யா, தரிசன பூமி ரஷ்யா. டேனியல் அலெக்சியோவிச் சிசேயாவ் ஒரு ரஷ்ய ஊழியக்காரர். இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ததால் தோட்டாக்கள் துளைக்கப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். சிறுவயது முதற்கொண்டே சபை காரியங்களில் மிக ஆர்வம் கொண்டவருமாயிருந்தார். மற்ற எல்லா சிறுவர்களைப் போல விளையாடாமல் தேவாலயத்தில் உதவி செய்யவும் சபை பாடகர் குழுவுடன் பாடவுமே அவர் விரும்பினார். அவர் ஊழியக்காரர்களின் கதைகளை கேட்டு தானும் ஒரு ஊழியக்காரராக வேண்டுமென்று வாஞ்சித்தார். பள்ளியில் அவர் நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தன் ஆசிரியர்களும் சக நண்பர்களும் அவரை நிந்தித்ததை அவர் ஜெபத்துடன் எதிர்கொண்டார். சிறிதும் வெட்கப்படாமல் ஆம், நான் கடவுளை நம்புகிறேன் என்றார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் இறையியல் பயிற்சிக்காக மாஸ்கோ செமினரியை சேர்ந்தார். அங்கே அவர் பல மணி நேரம் பழங்கால புத்தகங்களை படித்ததினால் அது அவருக்கு வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள உதவியது. 1995 யாசெனிவோவில் உள்ள செயின்ட்ஸ் பீட்டர் அண்ட் பவுல் சபையில் பணியாற்றியது மட்டுமல்லாமல் மற்ற மிஷனரி பள்ளிகளிலும் கற்பித்து வந்தார். 2001 ஊழியம் பட்டம் பெற்றவுடன் டேனியல் புற மதத்தினர், இஸ்லாமியர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் பற்றி எரியும் வைராகியத்துடன் ஊழியம் செய்ய துவங்கினார். அவர் தைரியமாக இஸ்லாமிய மத கூடுகைகளுக்கு சென்று அவர்கள் மொழியிலேயே நற்செய்தி கைப்பிரதிகளை கொடுத்தார். அநேகர் இயேசுவிடம் திரும்பினார்கள். மாஸ்கோவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அநேக புதிய சபைகள் நிறுவப்பட்டன. திறமைமிக்க போதகரான டேனியல் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் வானொலி ஒளிபரப்புகளிலும் பேசத் துவங்கினார். இவருடைய நடைமுறை ஊழியத்தினாலும் அநேக இஸ்லாமியர்கள் ஞானஸ்நானம் பெற்றதாலும் இவருக்கு பல மிரட்டல்கள் வந்தன. 2009 நவம்பர் 19 அன்று இரவு 10:40 மணிக்கு வேத வகுப்புகளை முடித்து புறப்பட்டு கொண்டிருக்கையில் முகமூடி அணிந்த மத வெறியர்கள் சியாசவ் எங்கே என்று அலறிக்கொண்டே சுடத் துவங்கினார்கள். அப்போது சபை பாடக குழுவினர் ஒருவர் காயமடைந்தார். உடனே டேனியல் நான் இங்கே உள்ளேன் என்று கூறி சிறிதும் அஞ்சாமல் நடந்து சென்றார். அவன் சரமாரியாக சுடத் துவங்கினான். பல தோட்டாக்கள் அவரை நோக்கி பாய்ந்தன. மரணத்திற்கு ஏதுவான காயமடைந்தார். 1 மணி நேரம் கடந்ததும் டேனியல் தன் முகத்தில் புன்னகையுடன் நித்திய சமாதானத்துக்குள் கடந்து சென்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சந்தோஷத்துடன் பிரவேசித்தார்.